நம்ம இப்போ முள்ளங்கி சட்னி செய்ய போகிறோம். அதற்கு தக்காளி, முள்ளங்கி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம சட்டியை நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் அதில் தேவையான அளவு கடலைப்பருப்பு நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். முள்ளங்கியில் நமக்கு காரசக்தி இருக்குது. அதனால் நம்ம பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சியும் நம்ம அதில் சேர்த்துக்கிறனால நம்ம பச்சை மிளகா நமக்கு காரம் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இப்போது எனக்கு 3 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி இதெல்லாம் நம்ம பசங்க சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கும் தெரியாது, அதில் முள்ளங்கி போட்டிருக்கிறது தெரியாது. அதனால் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா முள்ளங்கி நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் லேட்டாக இப்போது அதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் நம்ம முள்ளங்கியும் நல்லா வதக்கிடணும். அப்போ தான் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வராது. இப்போ சாம்பார்லாம் போட்டோம்னாலே சாம்பார் பாத்திரத்தை மூடி வச்சாலே ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு முள்ளங்கி வாடை வரும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா வதக்கிட்டு நம்ம சட்னி மாதிரி அரைச்சிட்டோம்னா அதில் முள்ளங்கி ஸ்மெல் வரவே வராது. அதுக்கு தான் நம்ம இஞ்சி யூஸ் பண்ணுறோம். நம்மள்ட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நம்ம கொத்தமல்லியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு நம்ம இட்லிக்கு, தோசைக்கு நம்ம சட்னி இதை யூஸ் பண்ணிக்கலாம்.